பொதுவாக நம்ம எங்கேயாவது ஊர் சுத்த போனாலோ, இல்லை ஏதாவது கோயில்களுக்கு போனாலோ, ஏதோ அது புதுசாக பார்க்க போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஏதோ ஒரு மைண்ட் தாட்டில் தான் நம்ம போவோம் இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எந்த இடம் கேட்குறீங்களா? திருச்செந்தூர். இது ரொம்ப 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 ஃபேவரட் பிளேஸ் இது. இங்கே போகும்போது என் அப்பா கூடவே இருக்கிற மாதிரியும், என் அப்பா நான் இருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் தர ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸ். பல பேருக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சூழ்நிலைக்கு போனால் உடனே அவரை பார்க்க முடியாதுங்கிற சூழ்நிலைக்கு மாறிட்டு, ஆனால் எப்போவுமே என்னோடய ஃபேவரட் கோயில் இதுதான். இப்போவுமே நான் கோயிலுக்கு போனேன். பட் உள்ளே போகிறதுக்கு என்னால் சுத்தமாக முடியல. ஏன்னா 300 கியூவும் பெருசாக தான் இருக்குது, 100 கியூவும் பெருசாக தான் இருக்குது, நார்மல் கியூவும் பெருசாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்குள்ளே உள்ளே போய்ட்டு ரிட்டர்ன் வெளியே வர முடியாது அப்படின்னு தெளிவாக நமக்கே புரிகிற அளவுக்கு. மக்கள் ஏன் இந்த அளவுக்கு முருகரை நம்புகிறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தேடுறதுக்கு நமக்கு உண்மையிலுமே தகுதி இருக்கான்னு தெரில. ஆனால் எனக்குள்ளே எப்போவுமே ஒரு கேள்வி இருக்கும். இவ்வளோ பேர் வராங்க, கண்டிப்பாக எல்லாருமே ஒவ்வொரு வேண்டுதலோடு வந்திருப்பாங்க இல்லையா? கடவுள் அப்போ யாரோட வேண்டுதல் ஃபஸ்ட்டு கேட்பார்? யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்வார்? அப்படிங்கிற கொஷின் எப்போவுமே உண்டு. இப்போ நம்மக்கிட்டே இருக்கட்டுமே, யாராவது ஒருத்தங்க அவங்க பிரச்சனை வந்து சொல்கிறாங்க. ஒருத்தங்க மட்டும் சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கான தீர்வை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அட் அ டைமில் ஒரு 4-5 பேர் வந்து சொல்லும்போது நமக்கு மண்டை குழம்பிடும். நம்ம பிரச்சனையை பற்றி நம்ம யோசிக்கிறதா, இல்லை இவங்க பிரச்சனையை பற்றி யோசிக்கலாம், அவங்க பிரச்சனையை பற்றி யோசிக்கிறதா, இப்படிங்கிற மண்டை குழப்பம் ஆயிரும். அப்படி இருக்கும்போது இந்த கடவுளால் மட்டும் எப்படி இவ்வளோ கோடி பேர் அவரை நம்பி இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லும்போதும் சிரித்த முகத்தோட நான் இருக்கேன் அப்படிங்கிற ஆறுதல் எப்படி சொல்ல முடியுது அப்படிங்கிற கொஷின் எப்போவுமே மண்டையில் இருக்கும். உங்களுக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கும் இல்லையா? நான் கூட இந்த கேள்வியை மண்டையில் வச்சுட்டு தான் அலைஞ்சேன். அப்போது ஒரு பாட்டிக்கிட்ட ஒரு தடவை கேட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் கேட்கும்போது அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? அவருக்கு 6 முகம்தான் இருக்குதுன்னு உனக்கு யார் சொன்னா? அவரை நம்பி என் அப்பா அப்படிங்கிற ஸ்தானம் கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லும்போது ஒவ்வொருத்தங்களையுமே அவரோட பிள்ளையாக மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. தான் பிள்ளையோட பிரச்சனையை கேட்குறத விட பெரிய வேலை என்ன அப்படின்னு ஒவ்வொரு கடவுளுமே நினைப்பாங்களாம். நம்ம பிரச்சனையை தீர்க்கறது அவங்களோட விஷயம் கிடையாது. ஆனால் இந்த தீர்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்கறது அவங்களோட தலையாய கடமையாக நினைக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போது நம்ம அப்பாவே எடுத்துக்கோங்களேன். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது, நான் தீர்த்து தரேன் அப்படின்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்து அப்பா இருக்கார், அவர் பார்த்துப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் இது எப்படி தீர்க்கணும், இந்த பிரச்சனைலேருந்து எப்படி நீ வெளியே வரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு யுக்தி சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா, அடுத்த தடவை பிரச்சனை வரும்போது நீங்கள் அப்பாவை தேட மாட்டீங்க, அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடுவீங்க. உண்மை தானே? இதை தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கடவுள் சொல்லித்தராரு. நான் உன்கிட்ட வந்து புலம்புறனே, இந்த பிரச்சனையை எப்படியா தீர்த்து வைன்னு கேட்குறனே, ஏன் நீ எனக்காக இதை பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு நீங்கள் கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான பதில் இது ஒன்று தான். இது உங்களோட பிரச்சனையும் கிடையாது, கடைசி பிரச்சனையும் கிடையாது. ஒரு சின்ன மீம்ஸ் பார்த்துருக்கேன். எப்போ போதும்ப்பா, ஃபஸ்ட்டு இதை முடிச்சுக்கிறேன், அடுத்த பிரச்சனை அப்புறம் கொடுப்பா அப்படின்னு சொல்கிற மீம்ஸ் உண்மைதான். ஒவ்வொரு பிரச்சனையுமே உனக்கான தகுதி என்ன, உன்னால் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது இப்படிங்கிறதுக்கான சோதனையை தவிர அந்த பிரச்சனைக்கான முடிவு இல்லை. உனக்கு ஒரு பிரச்சனை வருதா, அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன், இதுலேருந்து எந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்க, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணும்போது எனக்கான தைரியம் எந்த அளவுக்கு அதிகமாகுது, நான் ஒரு மெச்சூர்டான ஒரு மனுஷனாக எப்போ மாறுறேன், எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு நிஜமாகவே தகுதி இருக்கா, இப்படி பல விஷயங்களுக்கான பதில் தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கான பதில். நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இது என் லைஃபோட எண்டுன்னு யோசிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக அது எண்டு தான். ஆனால் நான் பார்த்த பிரச்சனை இது ஒரு தூசி கூட கிடையாது, இதையும் என்னால் கடந்து வர முடியும். அடுத்த பிரச்சனை வந்தால் கூட காலரை தூக்கிக்கிட்டு என்னால் சமாளிக்க முடியும்னு நீங்கள் எப்போ நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போது கடவுள் உங்களுக்குள்ளேயே வந்துடுறார். ஆமாம், உங்களுக்கே நீங்கள் நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் நம்பிக்கை கொடுக்க முடியும்? கடவுள் இந்த வேலையை தானே பல வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. நான் இருக்கேன்,
ஒன்றும் இல்லை, நீ சமாளிச்சிருவ. இதை தானே பல வருஷம் நமக்கு சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு மனுஷன் கிடச்சிட மாட்டானான்னு தேடி தேடி கடவுளே அந்த ஹோப்பை நமக்கு கொடுக்க ரெடியாக இருக்கார். உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆறுதலும் கொடுக்குறாரு. ஆனாலும் நீ இந்த நிமிஷமே சொடக்கு போகிற நேரத்தில் இந்த பிரச்சனை தீர்த்தே ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அது நடக்காதப்போ தான் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீங்க, கடவுளுக்கு நம்ம மட்டும் பிள்ளைங்க இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியுமே பிள்ளைங்க தான். அவங்க எல்லா பிரச்சனைகளும் தீர்க்கணும்னு ஆரம்பித்தாருன்னா இப்போது உங்கள் எதிரியும் கடவுளோட பிள்ளை தான், கரெக்டு தானே? அப்போ அவருக்கும் நல்லது செய்யணும், உங்களுக்கும் நல்லது செய்யணும். இந்த 2 பிரச்சனைக்குள்ளே போகும்போது அவருக்கு பாதகமாக செஞ்சால் அவர் வருத்தப்படுவார், உங்களுக்கு பாதகமாக செஞ்சால் நீங்கள் வருத்தப்படுவீங்க. ஆனால் அவன் செஞ்ச தப்பை அவனுக்கு உணர்த்தி ஆகணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கான சின்ன சின்ன தண்டனைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அவங்க செஞ்ச தவறுகளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய தண்டனைகளும் கிடைக்கும். இன்றைக்கி வரைக்கும் அவன் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். எப்போ கஷ்டப்படுவான், நான் கஷ்டப்பட்டுருவான்னு ஒவ்வொரு தடவையும் எனக்கான ஆறுதலுக்காக கடவுள்கிட்ட நான் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கேன். ஆனால் எனக்கு எதுவுமே நடக்கலை. எனக்கு கஷ்டம் கொடுத்தவனும் சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனால் ஒரு விஷயத்த மறக்காதீங்க, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. தப்பு பண்ணவன் கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை அனுபவிப்பான். இந்த நம்பிக்கையோட கடவுளை நம்புங்க. கடவுள் என்றைக்குமே நல்லவங்களாக இருக்கவங்களுக்கும் தப்பு செய்யாதவங்களுக்கும் என்றைக்கும் நீண்ட காலம் துன்பத்தை கொடுக்கறதே கிடையாது. இந்த நம்பிக்கை மட்டும் ஹோப்பை வச்சு கடவுள்கிட்ட உங்கள் வேண்டுதலை முழுசாக சொல்லுங்கள். அவர் நம்ம அப்பா தானே, சின்ன சின்ன தண்டனை நமக்கு கொடுக்குறாருங்கிறதுக்காக அவரை தூக்கி எறிஞ்சிட முடியுமா என்ன? எந்த கடவுள்கிட்ட போனாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிற தைரியத்தை மட்டும் கொடுங்கன்னு மனசார விரும்பி கேளுங்க. அதை மட்டும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் சரிங்க, நம்மளால் இப்படிங்கிற நேரத்தில் தூக்கி போட்டு சந்தோஷமாக வாழ முடியும். இதை நீங்கள் கண்டிப்பாக நம்புவீங்க, நம்புகிறேன். இதை நம்புனீங்க அப்படின்னா கடவுளை ஒவ்வொரு தடவை கும்பிடும்போதும் மனசார எனக்கான நம்பிக்கையை கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.